ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்கு, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஓகே, மேஷம் மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு, ரிஷபம் 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, மிதுனம் 10 ஆஃப் கப்ஸ், கடகம் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, இப்போ இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன, உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், சிங்கிள்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த ரீடிங்கில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா தி மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்கள் லவ் லைஃப்பில் வந்து ஒரு மேஜிக் மாதிரி ஒரு எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் விரும்புகிறது எல்லாமே வந்து ரியல் ஆகும். நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே வந்து நடக்கிற மாதிரி, உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரியான சான்சஸ்லாம் இந்த வாரம் இருக்குது. ஓகே, உங்கள் பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் வந்து இந்த வீக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும், அது நிஜமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க கப்பிள்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் பாசிட்டிவாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் பேசினா எல்லாமே ரொம்ப நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த வாரம் கப்பிள்ஸ்க்கான பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சிங்கிள்ஸ் அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் இந்த வீக் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற எனர்ஜியே வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, உங்ககிட்ட இருக்கிற அந்த அட்ராக்ஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் வந்து உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஓகேவா, யாரோ ஒருத்தர் இந்த வீக்கில் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் மனசை வந்து நீங்கள் ஓப்பனாக வச்சுக்கணும், ரொம்ப ஹானஸ்டாக இருக்கணும். ஓகேவா, இதுதான் இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கான காதல் ராசி பலன். அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் சில பேருக்கு வந்து ஒரு ஹார்ட் பிரேக் இல்லை வந்து பாஸ்ட் டேஸில் நடந்த லாஸ் இன்னுமே மனசில் இருக்கலாம். ஓகேவா, அந்த நினைவுகள் எல்லாம் விட்டுட்டு புதிய சாப்டர் நீங்கள் இந்த வாரம் தொடங்கணும். ஓகேவா, உங்களோட பார்ட்னர் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி, ஒரு ஃபீல் பண்ணுறது, தனியாக உட்காந்துருக்கிறது, ஒரு சேட் மோட்லேயே இருக்கிறது எல்லாம் வேண்டாம். உங்கள் பார்ட்னர் எப்போவுமே உங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிற தாட்லேயே இருங்க. அந்த லோன்லினஸ் வந்து உங்கள் மனசை நினைக்கிறது தான். ஓகே, அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட குறைகள், மனக்கவலைகள், பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே வந்து மன்னிப்பு கேட்குவீங்க, அப்படி இல்லாட்டி மன்னிப்பீங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இந்த வீக் அமையும். பழைய வழிகள்லேருந்து பழைய பெயின்லேருந்து வெளியேறினாதான் இந்த ரிலேஷன்ஷிப் திரும்பவும் வந்து ஒரு ஒரு உயிர் பெறும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஓகேவா, ஸோ உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் உங்கள் பர்சன் கிட்ட ஓப்பன் அப் பண்ணுங்க. அதுதான் ரிஷபராசி கப்பிள்ஸ்க்கு இந்த வாரம் கொடுக்குற காதல் ராசி பலனாக இருக்குது. அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட காதல் தோல்வி வந்து உங்கள் மனசை இன்னுமே வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகேவா, உங்கள் மனசில் இன்னுமே அந்த வலிகள், அந்த தோல்விகள், அந்த வேதனைகள்லாம் இருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் சொல்கிறது என்னென்னா, அடுத்து இந்த 5 ஆஃப் கப்ஸ் மூலயமா ஓகே 3 கப் லாஸாக இருந்தாலுமே அடுத்து 2 கப் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. 3 கப் தான் க்ளோஸ்டாக இருக்குது, 2 கப் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகேவா, ஸோ வரப்போகிற புதிய வாய்ப்பை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மனசை திறந்தால் தான் அது வரும். இந்த முடிஞ்சு போனதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓப்பனாக இருக்கிற விஷயம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் உங்களோட மனக்கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன் கார்டு. ஓகேவா, அதனால் இந்த வாரம் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எமோஷனல் பாண்டிங் வந்து ரொம்ப டீப் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப டீப் ஆகிறதுக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஓகேவா, ஒருத்தர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பேலன்ஸை கொண்டு வருவீங்க. அது ரொம்பவே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து மேரிட் கப்பிள்ஸ் அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ரொம்ப டீப் லவ்வை இந்த வாரம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, உங்களோட காதல் உணர்வுகள், கேர், அப்ரிசியேஷன், இந்த ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி இது எல்லாமே வந்து திரும்பவும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் எக்ஸ்போஸ் ஆகும். ஓகேவா, இது வந்து ஒரு ரீயூனியன் எனர்ஜி மாதிரி இந்த கார்டு. ஸோ நீங்கள் செப்பரேஷனில் இருந்தாலுமே ரீயூனியனுக்கு இந்த வீக் சான்சஸ் இருக்குங்கிறது தான்
இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு நேர்மையான ஒரு நல்ல மனசுடைய ஒரு பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆரம்பித்து ஸ்லோவாக லவ்வாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் லவ் லைஃப்பில் வந்து ஒரு நிதானமான ஒரு ஸ்டேபிளான ஒரு க்ரோத் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த வாரம் உங்கள் பார்ட்னர் வந்து ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க உங்ககிட்ட, ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் கனெக்ஷன் மாதிரி இருக்குது இந்த வீக்கில், அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு நியூ பிகினிங் இருக்கும். டுகெதர் ஃப்யூச்சர் கோல்ஸ், சேவிங்ஸ், ஹவுஸ் பிளானிங் மாதிரி ப்ராக்டிக்கல் விஷயங்கள் பற்றி நீங்கள் பிளான் பண்ணலாம். லாங் டேர்ம் ஃப்யூச்சர் ஓரியன்ட் பிளான்ஸ் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் நல்லாவே சப்போர்ட் பண்ணிப்பீங்க இந்த வீக்கில். அந்த மாதிரியான ஒரு ஆதரிக்கிற சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ க்ரஷ் இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்லோ டெவலப்பிங் வந்து இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அந்த பர்சன் வந்து ரொம்ப காம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நிதானமான ஒரு லாங் டேர்ம் கனெக்ஷனாக இந்த ரிலேஷன்ஷிப் மாறும். அந்த மாதிரியான ஒரு பர்சனை தான் இந்த வாரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து கடகராசிக்கான சிங்கிள் ஸ்கூலில் இந்த வார காதல் ராசி பலனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் காதல் உறவுகள் வந்து ஓப்பனாக பேசணும், மனசை விட்டு பேசணும். பாஸ்ட் பேக்கேஜ், பாஸ்ட் பெயின் இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். நியூ சான்சஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஓப்பன் அப் ஆகணும். ஓகேவா, அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு மேஜிக் இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீலிங் அண்ட் மன்னிக்கிற எனர்ஜி இருக்குது, ஒரு ஃபர்கிவ் எனர்ஜி இருக்குது. ஓகே, அடுத்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சோல் கனெக்ஷனை ஃபீல் பண்ணுவீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோவாக ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இதுதான் இந்த 4 ராசிகளுக்கும் இந்த வாரம் யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற லவ் மெசேஜ். ஓகேங்களா, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஓகே, தேங்க்யூ.